மகாதேவனின் மனைவி உன்னுடைய புதல்வி தக்ஷா. உனது அகங்காரத்தில் மகாதேவனை தோற்கடிக்க எண்ணி ஒரு தந்தையாக நீ தோற்றுவிட்டாய். நான் செய்த அனைத்தும் சரி. எந்த புதல்வி தன் தந்தையை அவமானப்படுத்தினாலும் அவளது மரணத்திற்காக வருத்தப்பட வேண்டாம், சந்தோஷப்பட வேண்டும். அமைதியாயிரு மூடனே. சதி தனது தந்தையை அவமானப்படுத்தவில்லை, ஆனால் நீதான் தந்தையாக உன்னையே அவமானப்படுத்திக் கொண்டாய். உனக்கு துளியேனும் அறிவும் பொறுமையும் இருந்தால் மகாதேவனின் பாதங்களில் சரணடை, அவரிடம் மன்னிப்பு கேள். இல்லை என்றால் எந்த தேவியை அவமானப்படுத்தி அவளது உடலையே தியாகம் செய்ய வைத்தாயோ அவளே உன் மரணத்திற்கு காரணமாவாள். நான் தக்ஷன். இந்த மாமன்னரின் உயிரை பறிக்க அந்த மயான கபாலியால் முடியாது. அந்த வீரனின் முழக்கம் உனக்கு கேட்கவில்லையா? பத்ரகாளி மற்றும் மகாதேவனின் அங்கம் வீரபத்ரன் உனது உயிரை பறிக்க வந்திருக்கிறான் தக்ஷா. வீரர்களே, நமது யாகத்தை கெடுக்க வந்தவன் யாராக இருப்பினும் தகுந்த பதிலடி கொடுங்கள். நீயே உனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ள பார்க்கிறாய் தக்ஷா. உனக்கு உயிரின் மீது ஆசை இருந்தால் உன் அகந்தையை விட்டுவிடு. சதிக்காக சிவனிடம் நீ மன்னிப்பு வேண்டிக்கொள். ஒருபோதும் முடியாது. நான் ஒருபோதும் அந்த கபாலியிடம் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அப்படி என்றால் நீ மரணத்தை தழுவ தயாராகிவிடு. வணங்காதவனின் தலை சரீரத்தில் இருந்து என்ன பயன்? மாமன்னருக்கு வணக்கம். வீரபத்ரன் படைகளை துவம்சம் செய்துவிட்டார். நமது யாகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய கருத்து என்னவென்றால், உன்னுடைய கருத்தை யாரும் இங்கு கேட்கவில்லை. ஏனென்றால் என்னை பாதுகாக்க பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி ஒன்று உள்ளது. இந்த யாகத்தை தங்கள் அனுமதியுடனே துவக்கினேன் நாராயணா. தாங்களே என்னை காக்க வேண்டும். தங்கள் வாக்கை காப்பாற்ற அந்த வீரபத்திரனை சிறைபிடியுங்கள். தங்கள் வாக்கை காப்பாற்றுங்கள் நாராயணா. தாங்கள் என்னையும் என் யாகத்தையும் காக்க வேண்டும். அவனை தடுத்து நிறுத்துங்கள். தாங்கள் இங்கு வந்திருப்பதன் காரணம் அறிவேன் நாராயணா. ஆனால் பத்ரகாளியின் கட்டளையை நான் நிறைவேற்றியாக வேண்டும். தயை கூர்ந்து நான் செய்ய இருக்கும் கடமையின் பாதையிலிருந்து விலகிச் சென்று விடுங்கள். நீ உனது கடமை என்னும் பந்தத்தில் கட்டுப்பட்டுள்ளாய். நான் எனது வாக்கை நிறைவேற்ற வேண்டும். அப்படியெனில் நான் தங்களை எதிர்க்க வேண்டுமா? நீ உன் கடமையை செய். நான் என் தர்மத்தை காக்கிறேன்.
வீரபத்ரனை தடுத்து மாபாதகத்தை யார் செய்தது? என்னிடம் வேறு வழியில்லை தேவி. நான் அளித்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். பத்ரகாளி இங்கு பத்ரனை விடுவிப்பதற்காக மட்டும் வரவில்லை. தாங்கள் அளித்த வாக்கிலிருந்தும் தங்களை விடுவிக்க நான் இங்கு வந்துள்ளேன். செல்லுங்கள் வீரபத்ரா. சதியின் அவமானம் மற்றும் மரணத்திற்கான தண்டனையை அளித்துவிட்டு வா. நீ இதை செய்வதனால் இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும். எப்பொழுதெல்லாம் ஒருவன் பெண்ணை அவமானப்படுத்துகிறானோ அதற்கு அவன் உயிரை விலையாக தர வேண்டும் என்பதை உணர்த்து. அனைத்தும் முடிவிற்கு வந்துவிட்டதா? நான் தான் என்னிடம் பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய சக்தி ஒன்று உள்ளது என்று கூறினேனே. யாகம் ஆரம்பிக்கட்டும். மாமன்னன் தக்ஷனை அழிக்க இந்த உலகில் வேறு எவருமே இல்லை. நாராயணா, அசத்தியம். இது எப்படி நடக்கும்? நாராயணா, நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தீர்கள். நான் அளித்த வாக்கை நிறைவேற்றி விட்டேன். ஆனால் என்ன? ஆனால் என்னை விடவும் பெரும் சக்தி ஒன்று உள்ளது. அந்த சக்தி தான் வீரபத்திரனை என் பிடியிலிருந்து மீட்டுவிட்டது. அசாத்தியம். இது நடக்காத காரியம். நான் தான் கூறினேனே தக்ஷா, நீ உண்மையை உணரும் பொழுது அனைத்தும் கைமீறி போயிருக்கும். சாத்தியமில்லை, சாத்தியமில்லை. தந்தையை மிகப்பெரிய செல்வம் என்று கருதுவார்கள். ஏனெனில் கன்யாதானம் எனும் மிகப்பெரிய தானத்தை செய்யும் அதிகாரம் அவருக்கே உள்ளது. ஆனால் மனதால் நீ வளமானவனாக இல்லை தக்ஷா. பிரம்மாவின் வாரிசாக இருந்தும் நீ அறிவை இழந்து விட்டாய். இப்பொழுது உனக்கு தேவை அறிவுரை அல்ல, அழிவுதான் உனக்கு தேவை. வீரபத்ரா, மத இழந்த இவனது எண்ணத்தில் அசுரனே குடிகொண்டிருக்கிறான். அந்த அசுரத்தனத்தால் தான் இந்த பாவத்தை புரிந்திருக்கிறான். இந்த அசுரனை வெட்டி வீழ்த்து வீரபத்திரா, வீழ்த்து வீரபத்திரா, வீரபத்திரா.
அவன்தான் உண்மை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். உண்மை எதுவோ அவளே சதி. நான் தங்களை விவாகம் செய்து கொள்ள விரும்புகிறேன். நீ செல்லும் பயணம் கடுமையாக இருக்கலாம். எனக்கு தெரியும் மகாதேவா. இன்னொன்றையும் நான் அறிவேன். ஒருவேளை இந்த யாத்திரையானது எனக்கு இறுதி யாத்திரையாக கூட இருக்கலாம். மகாதேவர் தன் நிலை மறந்துவிட்டார். நாராயணா, எனது அந்த உடலை அழித்து விடுங்கள். அப்பொழுதுதான் மகாதேவர் மீண்டு வருவார். அப்பொழுதுதான் நான் மீண்டும் பிறப்பதற்கான வாய்ப்பை பெறுவேன். சிவனும் சக்தியும் மீண்டும் இணையும் வழியை காட்டுங்கள் நாராயணா. சுதர்சன சக்கரம் சதியின் உடலை பிரித்தெடுத்து விட்டது. சதியின் சக்தியையும் பிரித்து விட்டது. பாகங்களாக வீழ்ந்த இடங்கள் சக்தி பீடங்களாகியது. சக்தி பீடங்களை தேவியரும் பைரவரும் காக்கின்றனர். அதில் ஒரு இடம்தான் ஜுவாலாகிரி. அதனை அம்பிகா தேவியும்
பைரவரும் காக்கின்றனர். இங்கு சதியின் ஜீவன் விழுந்தது. அப்படியென்றால் எனது கடமை என் சக்தியின் எல்லை வரை செல்வதா? சதியின் சரீரத்தால் அதை தாங்க இயலவில்லை. ஆகையால் நான் பார்வதியாக புனர்ஜன்மம் எடுத்துள்ளேன். அப்படியென்றால் நான் சக்தியின் எல்லையை அடைவதற்காகத்தான் இப்பொழுது மகாகாளியாக நான் உருவெடுத்திருக்கிறேனா? நான் என்னை அறிந்து கொள்ளத்தான் இப்பிறவி எடுத்திருக்கிறேன். தவம் புரிந்தேன். ஆனால் எனது சுயத்தை நான் மறந்து விட்டேன். ஆனால் தாங்கள் ஒவ்வொரு நொடியிலும் என்னால் ஏற்பட்ட இன்னல்களை தாங்கிக் கொண்டீர்கள். சதி என்னை விட்டு சென்ற பிறகு நிம்மதியற்று என் மனம் சஞ்சலம் அடைந்திருந்தது. கைலாயத்தில் நான் தியானத்தையே மேற்கொண்டேன். சிறிது காலத்தில் பார்வதியாக என் வாழ்வில் நீ வந்தாய். பின்பு கைலாயத்தில் ஆனந்தம் மீண்டும் குடி வந்தது. ஆனால் அதிலும் நினைவிருக்கட்டும், தாங்கள் என்னை தடுக்கவும் கூடாது, என்னை தேடி வரவும் கூடாது.